தக்காளி சட்னினா யாருக்கு தாங்க பிடிக்காது? என்னோட ஸ்டைலில் இட்லி தோசைக்கு சூப்பராக ஒரு தக்காளி சட்னி பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூளும் உப்பு தேவையான அளவும் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தண்ணி எல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பராக தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையோட வச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.